தெய்வம் அது எங்களுக்கு இந்த வைணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெருமானை கணவனாக பாவித்து எப்பொழுது இவர்களுக்கு அவனோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டதோ அப்பொழுது வேறு ஒரு தொடர்பு, அவனை தலைவனாக ஏற்காதவர்களுடைய தொடர்பு இவர்களுக்கு தேவையில்லை. அதனால் இவர்கள் என்ன பண்ணணும்னால், அதனால தான் மற்ற தேவதைகளிடத்திலே இவர்கள் செல்வதில்லை. ஆனா எங்கேயுமே மற்ற தேவதைகளை மதிக்காமல் இருக்கணும்னு சொல்லல, மற்ற தேவதைகளை நிந்திக்கணும்னு சொல்லல. மற்ற தேவதைகளுக்கான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும், அவர்களை நிந்திக்க கூடாது. ஏன்னா நிந்திச்சா என்ன தெரியுமா, திருப்பி பாப்பம் வரும். அவன் என்ன சொல்லுவான், நான் தான் அவளையே படைச்சேன், நான் தான் அவளுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கேன், என்னோட ஆளை நான் யாருக்கு வேலை கொடுத்தனோ எனக்கு சம்பளம் வாங்கிட்டு போறவன் தான், ஆனா அவனை அடிச்சியானா நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகவான் அதுக்கு தண்டனையும் கொடுப்பான். அதனால வைணவர்கள் செல்வதில்லை. ஒண்ணு, எல்லா தேவதைகளிலும் விஷ்ணுவை பார்க்கிறேன், பகவானை பார்க்கிறேன், விஷ்ணுவை பார்க்கிறேன். இன்னொரு கேள்வி உண்டு, நீங்க ஏன் கோவிலுக்கு போறது? இந்த காலத்து பசங்க கிட்ட கேட்கும் போது ஏன் கோவிலுக்கு போறது, கோவிலுக்கு போனாதான் பக்தியா, நெத்தியில இட்டுண்டாதான் பக்தியா அப்படின்னு கேட்கறது உண்டு. எல்லா இடத்துலையும் நான் பகவானை பார்க்கிறேன். ஏன்னா நீங்க எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கிறீர்கள் என்றால் எந்த கோவிலுக்குமே நீங்க போக வேண்டிய அவசியம். நீங்க எதிர்க்க இருக்கிற ஆளையே நீங்க பகவானை தான் பார்ப்பீங்க, அவனை கையெடுத்து வணங்க வேண்டும். ஆனா உனக்கு எதிரியே எவனும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற போது இது இன்டெலெக்சுவல் ஆன்சர், உங்களால பார்க்க முடியாது. நீங்க பார்த்து விட்டீர்கள், ஆனால் இங்க இருக்க மாட்டீர்கள். நீங்கள் வசிட்டரை போலவோ வாமதேவரை போலவோ சுகபிரம்மத்தை போலவோ இருப்பீர்கள். அப்படி இருக்கிறச்சே நான் எல்லா இடத்துலையும் விஷ்ணுவை பார்த்துட்டு வந்தா முடியாத ஒரு விஷயம். இது ரெண்டாவது ரீசன்.